செங்கோட்டையன் இப்போது முழுவதுமாக ஒரு கட்சியில் சேரும் பொழுது அந்த கட்சி தலைவரை அவர் பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அண்ணன் செங்கோட்டையனின் ஒரு அனுபவத்திற்கு அவர் ஒரு கட்சியில் சேரும்போது அவர் மூத்த அரசியல்வாதி, அவர் அந்த கட்சியில் சேரும்போது அந்த கட்சியின் தலைவரை அவர் பாராட்டுகிறார். இதில் நான் கருத்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் எந்தவித உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மத்தியில் ஆளும் கட்சி, மாநிலத்தில் ஆண்ட கட்சி, மத்தியில் பல நல்ல திட்டங்கள். ஏன்னா தொடர்ந்து இங்கே உள்ள அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி பகிர்வு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில் இதுவரைக்கும் எந்த மாநிலத்தில் இல்லாத விட அதிகம். இன்னைக்கு இந்த சாலையில் வர்றது பாருங்க, இந்த பாண்டிச்சேரி டு நம்ம சிதம்பரம் வர சாலை நான் கவர்னராக இருக்கும்போது அப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருந்தது. 1.5 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு 35 நிமிஷத்தில் நான் வந்திருக்கேன். ஆக இந்த சாலையில் எல்லாரும் பயணிக்கிறவங்க கூட இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினாலன்றதை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். தங்க நாற்கர சாலை வந்தது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களால். இன்று நல்ல வேகமான சாலை வந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய மோடி அவர்களால். ஆக வளர்ச்சி திட்டங்கள் இதே சாலையில் தானே ஸ்டாலின் அவர்களும் பயணிக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி? அதனால் பொய் பிரச்சாரங்கள் இனிமேல் எடுபடாது. நிச்சயமாக மக்கள் உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் சொல்றாரு சங்கிகள் எல்லா இடத்துலையும் ஊடுருவாங்கன்னு. ஆனா தீவிரவாதிகள் ஊடுருவதை நம் பாரத பிரதமர் தடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்மை சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் தீவிரவாதம் இருக்குது, நம் நாடு அமைதியா இருக்குதுன்னா அதற்கு ஆன்மீகம் காரணம். இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவால மிகப்பெரிய ராமர் சிலையை திறந்து வைத்திருக்கிறார். நேற்று காவி கொடிய ராமர் கோயிலை ஏற்றி இருக்கிறார். ஆக ஆன்மீகம் தலைத்து ஓங்க நாட்டில் சத்தியமும் தர்மமும் தலைத்து ஓங்க. இல்ல, இதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு கட்சியில சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஆனா கூட்டணி என்ற வகையில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். கோயம்புத்தூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மெட்ரோ பணிகளை துவக்கல திமுக பாஜக மேல இல்லையே. 2வது ஃபேஸ் மெட்ரோ இன்னைக்கு மரியாதைக்குரிய கட்டார் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. எல்லாற்றை விட 63,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தான் அதிகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலோட ரயில் பெட்டி நம்ம பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தான் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஃபாக்ஸ்காமாக இருக்கட்டும், சவுத் கொரியா நிறுவனமாக இருக்கட்டும், தமிழ் கூகுளாக இருக்கட்டும், எதையுமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல. ஆக எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இது இந்த அரசு தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது என்பதை தான் சொல்ல முடியும். அப்படிலாம் இல்லை. நான் கேட்குறேன், அதே தான் நான் சொன்னேன். இந்த தெரு இன்னைக்கு பாருங்க, இந்த சாலை போடப்பட்டிருக்கிறது. எங்கேயுமே நீங்கள் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்குறேன், ஏன் முதலமைச்சர் இன்னைக்கு நான் போய் அங்கே சந்திக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, ஏன் நம்ம ஊருக்கு வரும்போது ஏன் சந்திக்கலை? என் ஊருக்கு வரும்போது நான் முதுக திருப்பிட்டு இருப்பேன், மக்களுக்குள்ளதை எதுவும் கேட்க மாட்டேன். நம்ம ஊரோட பழக்கம் என்ன? நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்ம ஊர். அப்போ உங்களுக்கு தானே ஈகோ இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் கிடைக்காததுக்கு காரணம் மாநில அரசு சண்டை போட்டுட்டு இருக்கிறது தானே தவிர மத்திய அரசின் மீது குறையில்லை என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.